எஸ்ஐபி பண்ணுறது தப்பு. உடனே ஸ்டாப் பண்ணுங்க. ஏன்டா அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஆமாம், எஸ்ஐபிங்கிறது ஆக்சுவலாக எதுக்கு எல்லாருமே வந்து எஸ்ஐபி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு ஒரு ஹேபிட் ஃபார்ம் ஆகும் மாதம் மாதம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது. இதுக்கு வந்து சில கம்பெனிக்கும் வந்து ஐ மீன் எதாவதுனா ஏஎம்சி கம்பெனி இருக்கும்ல, ஐசிஐசி, நிப்பான் இந்தியா, அந்த மாதிரி கம்பெனிலாம் சாதகமாக இருக்கும். ஏன்னா மாதம் மாதம் உங்களுக்கே தெரியாமல் அமௌண்ட் உங்களுக்கு போய்கிட்டே இருக்கும். நீங்கள் அந்த ஃபண்டு எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கவே மாட்டீங்க. அப்படிங்கிற கணக்கு அவங்க யோசிச்சுக்கிட்டு எஸ்ஐபி போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு தான் பெட்டர் இது. நீங்கள் எஸ்ஐபி போடுறதுக்கு பதிலாக மாதம் மாதம் நீங்கள் மேனுவலாக ஒரு 5 நிமிஷம் அதுக்காக ஸ்பெண்ட் பண்ண மாட்டீங்களா ஒரு நாள்? 5 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் தேவை இருக்கோ அதை போடுங்க. இன்னொன்று, டெய்லி மார்க்கெட் பாருங்கள். ஒரு 100 பாயிண்ட் 200 பாயிண்ட் கம்மியாக இருக்கா, அன்றைக்கி உங்களால் முடிஞ்ச அளவு 500 1000 அமௌண்ட்டு போட்டு விடுங்க. அப்போ வந்து உங்களுக்கு வந்து அமௌண்ட் குறைய குறைய வந்து இன்னும் நிறைய யூனிட்ஸ் வாங்குவீங்க. ஃபைனலாக பார்க்கும்போது கூட ₹1,00,000 ₹2,00,000 கூட ரிட்டர்ன்ஸ் வந்து அதிகமாக கிடைக்க சான்ஸ் இருக்குது. அதனால் இந்த மாதிரி சான்ஸ்லாம் யூஸ் பண்ணி மியூச்சுவல் ஃபண்டில் இன்னும் பெட்டராக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். சரியா? இது மாதிரி டெய்லி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.